அல்லாஹ்விடம் துஆ செய்வது. துஆ என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னத் துஆ ஹுவல் இபாதா. துஆ என்பதே வணக்கம் என்று சொன்னார். துஆ என்பதே வணக்கம் என்று சொன்னார். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல துஆவை வணக்கம் என்று சொல்கிறான். துஆ செய்யாதவர்களை ஆணவக்காரர்கள் என்று சொல்கிறான். யார் துஆ செய்வதில்லையோ அவர்கள் ஆணவக்காரர்கள். இந்த வசனத்தையும் ஓதிவிட்டுத்தான் துஆ என்பது வணக்கம்னு சொன்னான். அருமையானவர்களே, துஆவுடைய ரகசியங்களை நாம தெரியணும். துஆனா என்ன என்கிற ஒரு ரகசியத்தை நாம தெரியணும். ஏன்னா துஆ குறித்து நாம் விளங்கி இருக்கிற விளக்கம் என்பது நாம் கேட்பவை அப்படியே அடுத்த நொடி அப்படியே நடந்துவிட வேண்டும் என்பது. நல்லோர்கள் துஆவை அந்த பார்வையில் பார்த்தது கிடையாது. நாம் துஆவை குறித்த இந்த சிந்தனையை கொஞ்சம் மாற்றணும். துஆ என்பது ஒரு வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எப்படி அது வணக்கமாக ஆகிறது? துஆ என்பது எப்படி வணக்கமாகுது? நீங்கள் அல்லாஹ்ட்ட எப்போ துஆ செய்கிறீங்களோ அது எதை வெளிப்படுத்துகிறது? நீங்கள் தேவையுள்ளவர்கள். எந்நேரமும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவன். அல்லாஹ்வை விட்டு ஒரு நிமிஷம் கூட நாம் தேவையற்றிருக்க முடியாது. நீங்கள் தேவையுள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்துவது தான் துஆ. எனவே அது வணக்கம். இரண்டாவது என்ன? நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்வதன் மூலம் அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் தேவையற்றவன் என்பதை நீங்கள் உணர்த்துகிறீர்கள். என்னுடைய ரப்புக்கு எந்த தேவையும் கிடையாது. இன்னல்லாஹ ஹுவல் கனி வ அன்துமுல் ஃபுகரா. அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, நீங்கள் தேவையுடையவர்கள். அப்போ துஆ செய்கிற அடியான் என் ரப்புக்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ இது வணக்கம் தான். இது மூன்றாவது என்ன? நீங்கள் துஆ செய்வதன் மூலம் நான் என்னுடைய ரப்பின் மீதான ஏகத்துவ நம்பிக்கையின் உறுதியில் இருக்கிறேன். நான் அவனை தவிர யாரிடமும் கவனம் செலுத்த மாட்டேன். அவனை தவிர யாரின் பக்கமும் என் கவனம் திரும்பாது. எனவே துஆ செய்கிற அடியான் தன்னுடைய ஏகத்துவ நம்பிக்கையை மிக அழுத்தமாக உறுதியாக பதிவு செய்கிறான். அல்லாஹ்வை தவிர என் கவனம் யாரிடத்திலும் செல்லாது என்பது. நாலாவது என்ன? நீங்கள் துஆ செய்கிற போது ரப்புக்கு எல்லாவற்றையும் தருகிற ஆற்றல் இருக்கிறதுன்னு நம்புறீங்க இல்லையா? உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்களுடைய சத்தங்கள், எந்த சத்தமும் அல்லாஹ்வை இன்னொரு சத்தத்திலிருந்து திருப்பாது. நாம் ஒருவருடைய பேச்சை கேட்டால் இன்னொருத்தர் பேச்சை கேட்க முடியாது. ஒரே நேரத்தில் நாம் 2 பேருடைய பேச்சை கேட்க முடியாது. ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய குரலும் ஒரே நேரத்தில் அவனுக்கு சமந்தான். இவருடைய குரலை கேட்கறதுனால அவருடைய குரலை கேட்பது அவனுக்கு தடையல்ல. அப்போ அவன் ஆற்றல் மிக்கவன். அத்தனை பேருடைய குரலையும் ஒரே நேரத்தில் யாதொரு